ஸோ வெல்கம் டு த வீடியோ கைஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ ரோட் மேப், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோட் மேப் பார்க்க போறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோட் மேப்ல என்னென்ன இருக்குன்னா மொத்தம் 4 லெவல் இருக்கு. பிகினர் லெவல், அட்வான்ஸ்டு லெவல், இது நடுவில் இன்டர்மீடியட் லெவல், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் அண்ட் ரிசர்ச் லெவல் இருக்கும். ஸோ ஓகேவா, இந்த 4 லெவல்ல வந்து நீங்க வந்து ஒரு ரோட் மேப் மாரி, அதாவது ஒவ்வொன்றா நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல வந்து முக்காவாசி வந்து ஃபவுண்டேஷனல் லாஜிக்கா இருக்கும். அதாவது வந்து நாலேஜ் நீங்க கத்துக்கிட்டேன், ஃபவுண்டேஷனான நாலேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்க பிகினர் லெவல்னா, நீங்க அடுத்து இன்டர்மீடியட் லெவல்ல போயிட்டு ஒரு சிலது கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து அப்புறம் அட்வான்ஸ்டு போற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிகினர் லெவல். பிகினர் லெவல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து மெயினா என்னென்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ். அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ்ல வந்து லீனியர் அல்ஜிப்ரா, அப்புறம் கால்குலஸ், அப்புறம் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர பேசிக் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், பேஸ் தியரம், எசென்சியல் ஃபார் ப்ராபபிலிஸ்டிக் மாடல்ஸ் அப்படின்னு 4 மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து இதெல்லாம் நீங்க எங்க போய் கத்துக்கணும் அப்படின்னா போயிட்டு கான் அகாடமி, அப்புறம் இந்த இன்ட்ரடக்ஷன் டு ப்ராப்ளம் சொல்லி MIT ஓப்பன் கோர்ஸ் வேறு இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நீங்க இந்த பிகினர் லெவல்ல கத்துக்கலாம். அண்ட் இந்த பிகினர் லெவல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னென்னலாம் முக்கியமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் இருக்கும். ஏஐல வந்து பைத்தான் தான் வந்து பிகினரா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். பிகினரா யூஸ் பண்ணி நீங்க பிகினரா கத்துக்கிறதுக்கு பைத்தான் வந்து முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி லைப்ரரிஸ்ல வந்து பைத்தான்ல வந்து என்னென்ன லைப்ரரிலாம் வந்து யூஸ் பண்ணலாம், எந்தெந்த லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்றதுக்குலாம் எந்தெந்த லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா NumPy, Pandas, அப்புறம் மேட்ப்ளாட்லிப் ஃபார் டேட்டா மேனிபுலேஷன், டேட்டா விஷுவலைசேஷன், இதெல்லாம் நீங்க வந்து லைப்ரரிஸ்ல கத்துக்கலாம். லைப்ரரிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இதை கத்துக்கிறதுக்கு பைத்தான் கத்துக்கிறதுக்கு வந்து கோர்செரால ரிசோர்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கோர்செரா, அப்புறம் பைத்தான் கிராஷ் கோர்சஸ் வந்து ஆன்லைன்லயே நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோட் மேப்ல பேசிக்கா இருக்கிறது வந்து பிகினர் லெவல்ல நீங்க இந்த பைத்தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் இந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து ஃபவுண்டேஷனா கத்துக்கிற மாதிரி இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே பிகினர் லெவல்ல ஓரளவுக்கு நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோட் மேப்ல பிகினர் லெவல்ல நீங்க முடிச்சிடலாம். பிகினர் லெவல்ல தரவா தான் நீங்க இன்டர்மீடியட் லெவல்ல கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இது பண்ண முடியும், கொஞ்சம் கத்துக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால டேரக்டா நீங்க இன்டர்மீடியட் லெவல்லையோ டேரக்டா அட்வான்ஸ்டு லெவல்ல போகாம ஃபர்ஸ்ட் நீங்க பிகினர் லெவல்ல போயிட்டு அதுல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இந்த நாலேஜ்ன்றது கொஞ்சம் அதிகமா ஆகும் அப்படின்றதுதான் மேட்டர். அடுத்து வந்து இன்டர்மீடியட் லெவல். இந்த இன்டர்மீடியட் லெவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா டீப் லேர்னிங் வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். டீப் லேர்னிங்கோட பேசிக் ஃபவுண்டேஷன் டீப் லேர்னிங்ல ஒரு பிகினர் லெவலா இருக்கும். இன்டர்மீடியட் லெவல், அதாவது ஏஐயோட ரோட் மேப்ல பிகினர் லெவல் தாண்டி இன்டர்மீடியட் லெவல்ல வரும்போது டீப் லேர்னிங்கோட பிகினர் லெவல் கத்துக்கிற மாதிரி இருக்கும். டீப் லேர்னிங்கோட ஃபவுண்டேஷன் கத்துக்கிற மாதிரி இருக்கும். டீப் லேர்னிங் ஃபவுண்டேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றாங்க. நியூரல் நெட்வொர்க்ஸ், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், பேக் ப்ரோபகேஷன், நான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் எதுலன்னா வந்து இந்த பில்டிங் அண்ட் ட்ரைனிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து லைப்ரரிஸ் மூலமா யூசிங் டென்சார்ஃப்ளோ அண்ட் பைடார்ச் அதெல்லாம் நீங்க கத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். இந்த டீப் லேர்னிங் ஃபவுண்டேஷன்ஸ் என்னென்ன சொல்றாங்கன்னா CNN அப்படின்னு சொல்லுவாங்க, கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் கம்ப்யூட்டர் அண்ட் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், RNN ஃபார் சீக்வன்ஸ் டேட்டா சீக்வன்ஸ் பண்றதுக்காக இந்த RNN CNN சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து டீப் லேர்னிங்கோட ஃபவுண்டேஷன்ஸ். நீங்க போக உங்களுக்கு இந்த RNN CNN என்னன்னு புரியும். அண்ட் இது நீங்க கத்துக்கிறதுக்கான ரிசோர்சஸ் தான் எங்கெங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா டீப் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன் சொல்லிட்டு கோர்செராலே கோர்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கால்வாசி உங்களுக்கு ரிசோர்சஸ் வந்து நான் சொல்லணும் அவசியம் இல்லை. கோர்செரா ஆன்லைன்லயே நீங்க போட்டீங்கன்னா நீங்க வந்து கத்துக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி போனோம்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கு. டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் என்னென்ன இருக்குன்னா வந்து டேட்டா கிளீனிங், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், அப்புறம் ஃபீச்சர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ், அதாவது வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஃபீச்சர் இன்ஜினியரிங்ல உங்க ஸ்கில்ஸை நீங்க கொஞ்சம் கெயின் பண்ணிக்கணும். இதுக்கு இந்த இன்டர்மீடியட் லெவலில் கத்துக்கிறதுக்கு நீங்க இந்த ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணணும். ஸோ ஏஐன்றது வந்து மொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அந்த ரோட் மேப்ன்றது ரொம்ப பெருசு. அண்ட் நிறைய நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவல்லையுமே சரி, இன்டர்மீடியட் லெவலாக இருந்தாலும் சரி, பிகினர் லெவலாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ்டு லெவலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுமே நீங்க லேர்ன் பண்றதுக்கு தான் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லிட்டு NLPல வந்து இருக்கு. அந்த NLPல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்ன் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ், அதாவது டெக்ஸ்ட் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ்னு அந்த NLPலே இருக்கு. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எல்லாமே இன்டர்மீடியட் லெவல் தான். ஸோ எக்ஸ்டர்னலைசேஷன், அப்புறம் இந்த வேர்ட் எம்பெடிங் சொல்லிட்டு வேர்ட் டு வேக்கு, க்ளூ வேக்கு, எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாடல்ஸ் லைக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், BERT, GPT, அட்வான்ஸ்ட் NLP டாஸ்க்லாம் வந்து நீங்க இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லேயே கத்துக்கிற மாதிரிலாம் இருக்கும்.
இதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கிறதுக்கான ரிசோர்ஸ் வந்து இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வித் பைத்தான் ஒரு NLTK புக்குன்னு ஒன்று இருக்கு, அது கூகுள்லேயே இருக்கு. அதில் நீங்க அங்கே போய் கத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த fast.ai சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் NLPலே இருக்குது, இந்த அதே கூகுள்ல தான் இருக்கு, அதுல நீங்க போய் கத்துக்கலாம். இதோட ரிசோர்ஸஸ்லாம் இதான். ஸோ சைட்ல உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வரமே பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லெவல். ஸோ இது வரைக்கும் நம்ம பிகினர் லெவலு, இன்டர்மீடியட் லெவல் எல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்க டீப் லேர்னிங்கோட ஃபவுண்டேஷன்ஸ் கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன்ஸ்குள்ளேயே நிறைய இருக்கு. ஆனா இப்போ இந்த அட்வான்ஸ்டு லெவல் ப்ரோல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ் இருக்கும். இன்டர்மீடியட் லெவலில் நீங்க பிகினர் டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் அட்வர்ஷியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, GANS அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேரியேஷன் என்கோடர்ஸ் VAE அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டீப் லேர்னிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங் டெக்னிக்ஸ்ல இருக்கும். அப்புறம் டைவ் இன்டு ஹைப்பர் பேராமீட்டர் டைமிங், மாடல் ஆப்டிமைசேஷன், அப்புறம் அட்வான்ஸ்டு ரெகுலரைசேஷன் டெக்னிக்ஸ். ரெகுலரைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் கத்துக்கிறது இந்த டீப் லேர்னிங் அட்வான்ஸ்டு முறையிலே. இதெல்லாமே நீங்க எங்கெல்லாம் கத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் ரிசோர்சஸ் நீங்க எங்கெல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணி இந்த ரோட் மேப் நான் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த அட்வான்ஸ்டு லெவலை கம்ப்ளீட் பண்ணணும் ரோட் மேப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரேட்டிவ் டீப் லேர்னிங் சொல்லிட்டு டேவிட் ஃபாஸ்டரோட ஆத்தரோட அந்த கோர்ஸ் இருக்கு. அப்புறம் OpenAI ஜிம்னு சொல்லிட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் கத்துக்கிறதுனால அதே கூகுள்லேயே இருக்கு. ஸோ அப்படி கத்துக்கலாம். இப்போ என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க இந்த அட்வான்ஸ்டு லெவல், அதாவது ப்ரோ லெவல் இருக்கு. ரோட் மேப்லேயே ப்ரோ லெவல் இதுதான். இந்த ப்ரோ லெவலில் நீங்க என்னென்னலாம் கத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன்ஸ், இந்த கம்ப்யூட்டர் விஷன், அப்புறம் NLPன்னு சொல்லுவாங்க, அதே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதே NLP வந்துடும். அப்புறம் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு, இந்த ஃபேர்னஸ், அடுத்து பிரைவசிலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே இருக்கு. அப்புறம் பில்ட் அண்ட் டிப்ளாய் AI சிஸ்டம், தேர்டா இருக்கிறது பில்ட் அண்ட் டிப்ளாய் AI சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு AI சிஸ்டம் நீங்க எப்படி பில்ட் பண்ணணும், AI சிஸ்டம் நீங்க எப்படி டிப்ளாய் பண்ணணும், அதை எப்படி மாடிஃபை பண்ணணும், அது எப்படி கரெக்டா எக்ஸ்போர்ட் பண்றது, இது எல்லாமே வந்து இந்த அட்வான்ஸ்டு AI ரோட் மேப்ல நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் ப்ராசஸா AI ரோட் மேப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒன்று இருக்கு. அதுதான் வந்து எக்ஸ்பர்ட் அண்ட் ரிசர்ச் லெவல். இதுதான் வந்து கடைசி லெவல் AI ரோட் மேப்ல. இந்த லெவல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு லெவல்ல போயிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா AI ரிசர்ச் பேப்பர்ஸ் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும், அது எழுதுற மாதிரிலாம் இருக்கும். நிறைய அகாடமிக் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுங்க. அப்புறம் கான்ட்ரிபியூட் டு ஓப்பன் சோர்ஸ் AI ப்ராஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. AI ப்ராஜெக்ட் எப்படி பில்ட் பண்றது, AI ப்ராஜெக்ட் எப்படி நீங்க அனலைஸ் பண்ணி அதை பில்ட் பண்ற மாதிரி அதெல்லாம் நீங்க எப்படின்னு கத்துக்கிறது தான் இந்த எக்ஸ்பர்ட் அண்ட் ரிசர்ச் லெவல்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் 4 தான் வந்து AI ரோட் மேப்ல கடைசி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டே அப்டேட்டட் வித் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பர்ட் அண்ட் ரிசர்ச் லெவல்ல ரெண்டாவது வந்து ஸ்டே அப்டேட்டட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வந்து நீங்க எப்பவுமே வந்து அப்டேட்டடா இருக்கும். AI வந்து ரொம்ப ஃபாஸ்ட் எவால்விங். ஸோ வந்து ஒரு 20 இயர்ஸ்ல 2000 24 இயர்ஸ்ல வந்து AI growth பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் ஃபியூச்சர்ல AI growth இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா நீங்க வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாமே இதெல்லாமே நீங்க ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா இந்த AI ரோட் மேப்பை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும். இதுல நான் கொடுக்குற ஒரு சில டிப்ஸ் எல்லாம் என்னென்ன, அதாவது இந்த ரோட் மேப்பை நீங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவா முடிக்கணும், ரொம்ப நல்லா எஃபெக்டிவா கத்துக்கணும், சும்மா ஏனோ தானோ முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிக்காம நல்லா எஃபெக்டிவா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற ஒரு 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க கரெக்டா இந்த ரோட் மேப்ல நல்லா எஃபெக்டிவா முடிப்பீங்க, நீங்களே AI எப்படி நல்லா கத்துப்பீங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப் நான் சொல்றது ப்ராக்டிஸ் பண்ணதான் எந்த ஒரு ஸ்கில்லா இருந்தாலும் நீங்க வந்து கத்துக்க முடியும். இந்த ஸ்கில்ல வந்து நீங்க ஒரு நாலேஜ் டெவலப் பண்ண முடியும். ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் தான். ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல அதை ரீட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க மைண்ட்ல கத்துக்கிட்டதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால அந்த ஸ்கில்ல கம்ப்ளீட்டா முடிக்க முடியும். இந்த AI ரோட் மேப்பையும் உங்களால முடிக்க முடியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஜாயின் AI கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல நிறைய இந்த கூகுள்ல அந்த இன்டர்நெட்லயே நிறைய கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு, AI கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா GitHub, Reddit, LinkedIn, லோக்கல் AI மீட்டப்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம். இந்த மாதிரி AI கம்யூனிட்டிஸ்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு AI பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அங்க போய் நீங்க கத்துக்கலாம். அடுத்து கீப் லேர்னிங், தேர்ட் டிப்ன்றது இதுதான், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். AI இஸ் டைனமிக் ஃபீல்ட், அதுல வந்து கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் லேர்னிங் இருந்தால் தான் உங்களால அந்த AI அப்டேட் பண்ணிட்டே இருக்க முடியும் உங்களால. ஸோ வந்து கீப் லேர்னிங். இந்த 3 டிப்ஸ் தான் நான் கொடுக்குறது மேஜர் டிப்ஸ். இந்த நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோட் மேப்பை நீங்க ஃபுல்லா கத்துக்க முடிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Do like, share, subscribe if you like this video. Thank you.